பிரவீன், டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புதிய புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மத்திய விசாரணை அமைப்புகளான சிபிஐ மற்றும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் இன்கம் டாக்ஸ் ஆகிய துறைகளின் சார்பாக தங்களது கட்சி நிர்வாகிகளின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் நேரத்தில் திமுக நிர்வாகிகளின் தேர்தல் வியூகங்கள் மற்றும் அவர்களுடைய பிரச்சார நேரம் மற்றும் மக்களை சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக திமுக நிர்வாகிகள் பேசுவது மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளான இடி, ஐடி மற்றும் சிபிஐ உள்ளிட்டவற்றின் மூலமாக ஒட்டு கேட்கப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அவரது செல்போன் தமிழக அரசால் ஒட்டு கேட்கப்படுவதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் திமுக நிர்வாகிகளும் தங்களது கட்சி நிர்வாகிகளின் உரையாடல்கள் அனைத்தும் ஒட்டு கேட்கப்படுவதாக மத்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு விசாரணை அமைப்புகள் மூலமாக தங்களது கட்சி நிர்வாகிகளின் செல்போன்கள் தொடர்ந்து ஒட்டு கேட்கப்பட்டு வருவதால் தங்களது பணிகள் பாதிக்கப்படுகிறது என்றும் தங்களது தேர்தல் பிரச்சார திட்டங்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகின்றன என்றும் தங்கள் கட்சி கூட்டம் மற்றும் அந்த இடத்தில் பேரணி செல்வதற்கு அனுமதி கேட்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே அதே நேரத்தில் பிரச்சாரம் செய்வதற்கான நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் தங்களது கட்சியின் நிர்வாகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் என்று தற்போது திமுக தரப்பில் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் மூலமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக இப்போது மத்திய அரசின் மீது தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நியாயமான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கையை தமிழகத்தில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய செல்போன் ஒட்டுக்கேட்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திமுக தரப்பில் இப்போது கோரப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைவதற்கு நாளை ஒரு நாள் மட்டுமே மீதமுள்ள சூழ்நிலையில் திமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையத்திடம் திமுக தரப்பில் இப்போது அளிக்கப்பட்டுள்ள இந்த புகாரானது அந்த கட்சியினரின் நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகள், நிகழ்ச்சி நிரல்கள் ஆகிய அனைத்துமே ஒட்டு கேட்கப்படுகிறது என்ற புகார் எழுந்திருக்கிறது.